விஜய் டிவியோட முன்னணி சீரியல்களில் ஒன்றான பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல் இன்றைய எபிசோட் மிக சிறப்பாக அமைந்திருந்ததுங்க. தன்னுடைய மகள் கோமதியை பார்க்கும் மேக்கத்தை நேற்றைய எபிசோட்ல வெளிப்படுத்தி கண் கலங்கி பேசியிருக்கிறாங்க காந்திமதி அப்பத்தா. இதையடுத்து அவர் ஆத்திரத்தோட வீட்டை விட்டு வெளியேறுமாறு சக்திவேல் கூறுறாரு. தன்னுடைய மகள் வீட்டிற்கே செல்லுமாறு அவர் கூற, இதை பார்க்கும் முத்துவேல் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டு வீட்டுக்குள்ள போங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. தொடர்ந்தும் வீட்டுக்குள்ள வரும் சக்திவேலையும் முத்துவேல் கண்ணத்தில் அறிவதாகவும் காட்டப்பட்டிருக்குதுங்க. இந்த நிலையில பாண்டியன் முன்பு கௌரவமாக கெத்து காட்டி வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் நிலையில அவர் முன்னாலேயே நம்முடைய அம்மாவை வெளியில தள்ளுகிறியே அப்படின்னு சொல்லி சக்திவேல் திட்டி தீர்க்கிறாரு. இதனால் அவமானம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஆத்திரத்துல புத்தி கெட்டு நடந்துக்காது அப்படின்னு சொல்லியும் கூறுறாரு. இதையடுத்து கோமதி தன்னுடைய அம்மாவை நினைத்து ரொம்பவே கதறி அழுறாங்க. தானும் தன்னுடைய அம்மாவும் ஒருவரை ஒருவர் வெறுக்காத நிலையில தன்னுடைய அண்ணன்களுடைய கௌரவத்திற்காக 20-30 ஆண்டுகள் பேசாம இருப்பதை கூறி அவங்க ரொம்பவே அழுறாங்க. தன்னுடைய அம்மாவை அண்ணன்கள் தெருவில் விட்டு விட்டதை குறிப்பிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. தன்னுடைய அம்மாவிற்கு தாங்கள் இருவரும் இருப்பதாக பழனிவேல் இந்த இடத்துல சமாதானம் கூறுறாரு. இதனிடையே வெளியில வரக்கூடிய பாண்டியன் கோமதியையும் அவரது அம்மாவையும் சேர்த்து வைப்பதாக தான் கொடுத்த வாக்குறுதியை இத்தனை ஆண்டுகள் கழித்தும் தன்னால காப்பாற்ற முடியவில்லையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஏங்கி தவிக்கிறாரு. இதையடுத்து கடைக்கு செல்ல முற்படும் பாண்டியனை தன்னுடைய காரால வழிமறித்து மல்லுக்கு நிற்கிறாரு சக்திவேல். இதை பார்த்த கதிர் சண்டைக்கு செல்ல பாண்டியன் சமாதானப்படுத்துவதாகவும் இன்றைய எபிசோட் அமைந்திருக்குதுங்க. இந்த நிலையில என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கடைக்கு வரக்கூடிய பாண்டியன் கோமதியையும் அவருடைய அம்மாவையும் பிரித்த பாவம் தனக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் திருமணத்துக்கு முன்னதாகவே இவங்க இருவரையும் சேர்த்து வைப்பதாக கூறி தான் இத்தனை ஆண்டுகளாக இதை செய்ய முடியலையே, தான் ஒரு கையாலாகாதவன் அப்படின்னு சொல்லியும் தன்னை அப்படியே கூறுவதாக காட்டப்பட்டிருக்கு. ரொம்பவே வேதனை அடைவதாக காட்டப்பட்டிருக்கு. இந்த நிலையில கடையில் இருக்கும் செந்தில் மற்றும் தாத்தா இருவருமே பாண்டியனை சமாதானப்படுத்துவதாகவும் இன்றைய எபிசோட்ல காட்டப்பட்டிருக்குதுங்க. அதே நேரத்துல வெளியில இருந்து வரும் அம்மாவை ராஜியும் ஏக்கத்தோட பாக்குறாங்க. இதே போல் வெளியில் அமர்ந்திருக்கும் தன்னுடைய அம்மாவை பார்த்த கோமதி கண் கலங்குறாங்க. அவர் தங்கமயில் மற்றும் ராஜி மற்றும் மீனா ரொம்பவே தேற்றுறாங்க. இல்ல கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி. இதையடுத்து அம்மாவை பார்க்க வேண்டுமானால் போய் பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி தங்கமயில் கேட்க, தன்னுடைய அண்ணன்கள் கௌரவத்திற்காக கொலை கூட செய்ய போவாங்க அப்படின்னு சொல்லி கோமதி அழுதபடியே கூறுறாங்க. இதையடுத்து விரைவில் அவங்க இருவருமே இணைவார்கள் அப்படின்னு சொல்லி மீனா கூறுறாங்க. தான் மட்டும் இல்லாமல் மீனா மற்றும் ராஜியும் அவர்கள் அம்மாவுடன் இணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி கோமதி கூறுவதாக இன்றைய எபிசோட் அமைந்திருக்குதுங்க.